ஹலோ மக்களே, உங்க எல்லாரையும் ஆயா வீட்டுக்கு அன்போடு அழைக்கிறோம். இன்னைக்கு நம்ம ஆயா வீட்டுல ஒரு டிஃப்ரெண்டான பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் டின்னர் டிஷ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி கப்ல 1 கப் ரவை எடுத்துக்கோங்க. ரவை எடுத்த அதே கப்ல 1 கப் தயிர் எடுத்துக்கோங்க. ரவையையும் தயிரையும் தண்ணி விடாம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது கூட 1/4 டீஸ்பூன் சோடாப்பும் 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதை ஒரு 20 மினிட்ஸ் ஓரமாக வச்சிருங்க. அதுக்குள்ள நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். ஸ்டஃபிங்க்கு நான் இங்கே 4 உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்திருக்கேன். அதை நல்லா மசிச்சு எடுத்து வச்சுக்கலாம். மசாலா ரெடி பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்தப்பருப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நறுக்கி வச்சுருந்த 1 வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. ரெண்டு கொத்து கறிவேப்பிலை நறுக்கி வச்சிருந்தது சேர்த்துக்கோங்க. வெங்காயம் பாதி வணங்கினதுக்கப்புறம் அது கூட 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வணக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் இது கூட மசிச்சு வச்சிருந்த உருளைக்கிழங்க உள்ள சேர்த்துக்கோங்க. மசாலாவையும் உருளைக்கிழங்கையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அது கூட கொத்தமல்லி தழை இருந்தா அதுவும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இப்போ 20 நிமிஷம் ஆயிடுச்சு. மாவும் நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போ ரெடி பண்ணி வச்சிருக்க ஸ்டஃபிங்கை இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுக்கோங்க. ரவையும் ரெடி ஆயிடுச்சு, அதுக்கான ஸ்டஃபிங்கும் ரெடி ஆயிடுச்சு. இது ரெண்டையும் நம்ம டம்ளர்ல வச்சு தான் வேக வைக்கணும். அதை எப்படி பண்றதுன்னு பார்த்துடலாம். இந்த மாதிரி டம்ளர் எடுத்துக்கோங்க. டம்ளர் எடுத்துட்டு அதை சுத்தியும் அப்புறம் நடுவுலையும் எண்ணெய் தேய்ச்சி வச்சுக்கோங்க. எல்லா டம்ளருக்கும் இதே மாதிரி செஞ்சிருங்க. எண்ணெய் தடவினதுக்கு அப்புறம் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு மட்டும் ரவை சேர்த்துக்கோங்க. அதுக்கு மேலே நம்ம உருட்டி வச்சிருக்க ஒரு ஸ்டஃபிங்கை உள்ள சேர்த்துருங்க. உள்ள சேர்த்துட்டு திரும்ப மறுபடியும் மேலே ரவை சேர்த்துக்கோங்க. மேலே டம்ளரில் கொஞ்சம் கேப் விட்டுருங்க. ஏன்னா வேகும் போது நல்லா உப்பி வரும். இதே மாதிரி எல்லா டம்ளர்லையும் செஞ்சு எடுத்து வச்சிருங்க. இப்போ இதை நம்ம ஆவியில் வேக வச்சிடலாம். இட்லி சட்டியில் கொஞ்சம் தண்ணி வச்சுக்கோங்க. அது மேல் இருக்க மூடியில் இந்த மாதிரி டம்ளரை வச்சு மூடி வச்சிருங்க. ஒரு 15 நிமிஷம் நல்லா வேகட்டும். அதுக்கப்புறம் பார்க்கலாம். 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இது இப்போ நம்ம இறக்கி வச்சிடலாம். இந்த டம்ளரை எல்லாம் இட்லி சட்டில இருந்து ஒரு தட்டுக்கு மாத்தி எடுத்து வச்சிருங்க. ஒரு 2-3 நிமிஷம் ஆறட்டும். அதுக்கப்புறம் நம்ம இதை வெளியில எடுத்துடலாம். இந்த இட்லியை டம்ளர்ல இருந்து எடுக்கிறதுக்கு முன்னாடி எல்லா சைட்லயும் கத்தி விட்டு ரிமூவ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் டம்ளரை திருப்பி வச்சு இந்த மாதிரி தட்டினீங்கன்னா இட்லி வெளியில வந்துடும். ரவை வச்சு உப்மா சாப்பிட்டு போர் அடிச்சிருக்கும். அரிசி மாவை வச்சு இட்லி சாப்பிட்டு போர் அடிச்சிருக்கும். ஸோ ரவையை வச்சு இந்த மாதிரி இட்லி செஞ்சு பாருங்க, சூப்பரா இருக்கும். அதனால நீங்க இதை மறக்காம வீட்டில் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஆயா வீடு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.